எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜ். உடைய விலையேற பெற்றதான கிருபை, ஸ்லாக்கியம், அன்பு என் மீது ஆண்டவரே சப்பா காண்பித்ததான இரக்கத்திற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. நீ நல்லவர். அவரை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீ நல்லவர் ராஜா. நீர் ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு பங்கிலும் உம்முடைய நாமம் விளங்கட்டும், உம்முடைய மகிமை விளங்கட்டும். ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நினச்சி கூட பார்க்கல உங்களை நான் இங்கே பார்ப்பேன்னு. உங்களை பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? கேளுங்க, பக்கத்தில் பார்த்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் கார்டு, பிரைஸ் கார்டு, பிரைஸ் கார்டு. தொடர்ந்து நம்ம ஒரு சில பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நல்ல கையை தட்டி, பூமி அனைத்திலும் உன்னுடைய மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உன்னுடைய மகிமை அலையலையாய் அசைகின்றதே. அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், சொல்லுங்க. பூமி உந்தன், நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் தேவா, நீ நித்திய. ஓ, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் உந்தன் நாமத்தை. நீர் பரிசுத்தர். Thank you Lord. எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே.
பூலோகத்தில் உம்மை தவிர வேறு ஒரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லா சொல்லுங்க யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. என்றும் உம்மோடு வாழ உமக்காய் தெரிந்தெடுத்தீ. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக. ஓ இந்த வானம் பூமி உள்ளோர் உந்தன் நாமத்தை உயர்த்த. ஆமே நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக. ஓ இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் நிறைந்து ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும். ஓ பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தான். சொல்லுங்க பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ரெண்டு கரங்கள் உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தர். நீங்க சொல்லுங்க ஆராதனை 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 உமக்கே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை. Thank you அப்பா. Thank you Lord. சொல்லுங்க ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலும் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. நீங்க சொல்லுங்க ரெண்டு கரங்கள் உயர்த்தி. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலும் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஓ
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் அருமையான பாசமா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுதும் இந்த நாள் மிக சிறப்பான நாள்னு அழகா சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தினாங்கல்ல. ஒவ்வொரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போதும் மிக அதிகமாக அவங்க உற்சாகப்படுத்தி இவங்களை சொல்லி கொண்டு வந்தாங்க. கர்த்தர் நிச்சயமாய் பலவிதமான காரியங்களை சொல்லி உங்களை எல்லாரையும் அவங்க நடத்தி வந்த காரியங்களுக்காக நான் முதலாவது அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலே அருமையான பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, ஒருவேளை ஒரு சிலருடைய பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபரின் பிறந்த நாளை கொண்டாடணும்னா என்ன செய்வாங்க? அவங்க வீட்டார் மட்டும் கொண்டாடுவாங்க இல்லையா? ஒரு ஏரியாவில் கொஞ்சம் முக்கியமான ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னா அந்த ஏரியாவில் உள்ளவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ முதல்வருடைய பிறந்த நாள்னா அவங்க கட்சிக்காரங்க அவங்க அந்த முதல்வர்கள் மட்டுமான கொண்டுவாங்க. ஆனால் இந்த சிறப்பான நம்முடைய ஆண்டவரின் பிறந்த நாளை இந்த உலகம் எங்கிலும் உள்ள ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். அல்லேலூயா. இந்நேரம் பார்த்தீங்கன்னா உலகம் எங்கிலும் ஆடல் பாடல் குதூகலத்தோடு அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த தேசம் எங்கிலும் இந்த உலகம் எங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்வதற்கும் கர்த்தர் கொடுத்த பெரிய சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை ஊழியர்க்காய் அவருடைய குடும்பத்திற்காய் இந்த வாய்ப்பை கொடுத்த ஒவ்வொருவருக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாளில் நான் இன்னொரு அதிகமான ஒரு சந்தோஷம் எனக்கு, நான் இப்போ குன்னூரில் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லை? பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் கமல் டேவிட் அவங்களும் சின்னதுலேருந்து நம்ம கூட இருந்து ஊழியம் செஞ்சதுனால நாங்கள் அந்த குன்னூர்லேயே இருக்கிற மாதிரி அவருடைய தகப்பனார் தாயார் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போது எங்கள் சபையில் பாடல் குழுவில் லீடர் அவர் தான் பாடலை வந்து பாடுவார். அதனால இங்கேயும் வந்து பாடினதுனால எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. பிரைஸ் தி லார்ட். மிக அழகான கவிதைகளை நீங்க பேசுனீங்க, மிக அழகான பாடல்களை நீங்க பாடினீங்க. மிக அருமையான கவிதையை அருமையான சிஸ்டர் ஆண்டுடைய பிறப்பை குறித்து அழகாய் வர்ணித்திருந்தார்கள். இன்னும் அதிக ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து எல்லாரையும் பெருக செய்யணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். ஆமென். எவ்வளவு பேருக்கு இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தது சந்தோஷம்? ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன? கிறிஸ்மஸ்னா என்ன? சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. சாரிமா, ஏசப்பா பிறந்த நாள கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு நம்ம நிறைய பெரிய விளக்கம் எல்லாம் வேண்டியதே இல்லை. கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அதை நம்ம கொண்டாடுகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு நோக்கம் உள்ளதா இருந்தது, அது ஒரு திட்டம் உள்ளதா இருந்தது, அது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேற்றுகிற செயலா இருந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்து ஏன் பிறப்பார், எதற்காக அவர் பிறப்பார், அவர் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை இந்த தேசத்தை அவர் ஆளுகை செய்வார் அப்படிங்கிற விஷயங்களை குறித்து வேதத்துல பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. அத வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் அதுக்கு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து இயேசு அப்படின்னா முதல்ல அன்பு, இயேசு அப்படின்னா ரட்சிப்பு, இயேசு அப்படின்னா மகிழ்ச்சி ஆர் கொண்டாட்டம். இவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 விஷயத்தை தான் மொத்தமா உள்ளடக்கி இருக்கிறது. இயேசுன்னா என்னங்க? முதல்ல அன்பு. இயேசு எதற்காக வந்தார்? ரட்சிப்பதற்காக வந்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், கொண்டாட்டமா இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் இந்த ஆராதனை துவங்கும் போதே அருமையான ஊழியக்காரம்மா இந்த வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தினாங்க. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம், பிரைஸ் தி லார்ட், 2ஆம் அதிகாரம்
10, 11 வசனங்களை 12 வசனங்களை வாசிக்கலாமா? ஆ. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து ம். பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு ம். சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு ம். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து ம். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ம். பின்பு அவர்கள் வேறொரு இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்க தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆமென். இந்த வசனத்தை நாம் நிறைய முறை வாசிச்சிருப்போம், நிறைய முறை கேட்டிருப்போம். ஆனால் இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் வாசிப்பதற்கும் நாம் கேட்பதற்கும் இதிலிருந்து சில ஆழமான கருத்துக்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய செவிகளையும் திறந்தருளுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருப்பார் என்று சொல்லி இந்த தேசத்திலே அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. பழைய காலத்தில் ஒரு பாட்டு இருக்குது. என்ன சொன்னாங்க? சீர்காழி இயேசு பிரகாஷ் அவங்க பாடுவாங்க. என்ன சொல்லி பாடுவாங்க? இறைவனை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை நாம் எங்கு கேட்கலாம் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லி ஒரு பாடல் பாடுவாங்க. அவர் பாடும்போது அந்த ஒரு வரிகள் இருக்கும். அவரை அரசர்கள் உள்ள அரண்மனையில் பிறப்பதை குறித்து பார்க்க முடியுமா? இல்லை. இல்லை. ஏழைகள் இருக்கிற இடங்களிலே பார்க்க முடியுமா? மரங்களிலே பார்க்க முடியுமா? மலைகளிலே பார்க்க முடியுமா என்று சொல்லி அவரை குறித்து அந்த பாடல் மிக அழகாக பாடிக்கொண்டிருந்தார். அப்படித்தான் இயேசு இந்த உலகத்திலே மானிடனாய் பிறப்பதற்காக அவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேற்றுவதற்காக அந்த சம்பவம் நடந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தாருங்க? எப்ப பிறந்தாரு? இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளை எப்ப நம்ம கொண்டாடுறோம்? என்னைக்கு கொண்டாடுறோம்? டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. நான் 2 நாட்களுக்கு முன்பாக உட்கார்ந்து வேதத்தை அதற்குரிய ஒரு ஒத்த வேத வாக்கியத்தோடு நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன ரெவல்யூஷன் கிடைச்சது. என்னன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு இயேசு கிறிஸ்துவானவர் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கன்னிமரியாளுடைய வயிற்றில் பிறந்து விட்டாரா? இல்ல. கன்னிமரியாளுடைய வயிற்றிலே இயேசு குழந்தையாய் பிறப்பது குறித்து பல நாட்களுக்கு முன்பு, பல மாதங்களுக்கு முன்பதாகவே தேவதூதனால் அறிவிக்கப்பட்டது. அப்படிதானே? அப்படின்னா நார்மலா ஒரு குழந்தை பிரசவம் எவ்வளவு காலங்களுக்கு பிறகு நடக்கும்? அம்மாமார்களுக்குலாம் தெரியும். 10 மாசம் இல்லையா? 9 மாசம் முடிஞ்சிடணும். 10வது அது ஆண் குழந்தை எப்ப பிறக்கும்னு சொல்லுவாங்க? 10வது மாதத்துல தான் ஆண் குழந்தை பிறக்கும். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யற? அதாவது குறை பிரசவம் வேற கதை. மெச்சூர்டு டெலிவரி எப்ப இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த 10வது மாதத்துல தான் இருக்கும்னு சொன்னாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால மரியாளுக்கு தேவதூதனால் மார்ச் மாதம் 25ஆம் தேதி மரியாள் இடத்துல நீ ஒரு கர்ப்பவதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று தேவதூதன் மரியாள் இடத்துல எப்ப சொல்லியிருக்காருன்னு சொல்லி இந்த வேதம், இந்த உலகம், இந்த ஞானிகள் கணிச்சிருக்காங்கன்னா மார்ச் மாசம் 25ஆம் தேதின்னு கணிச்சிருக்காங்க. அப்படியானால் மார்ச் மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரும் பொழுது 9 மாதம் முடிந்த பிறகு 10வது மாதத்துல கிறிஸ்துவானவர் குழந்தையாக பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? Praise God. So இவர் குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் அம்மாவும் யூதருக்கு ராஜாவாக பிறக்கிற இந்த குழந்தைய ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் பிரசவிக்க வேண்டும் சொல்லி அவங்க போகிறாங்க. அரண்மனையெல்லாம் கேட்டு பார்த்தாங்க, இடம் இல்லை. மாடி வீடுகள், கூட கோபுரங்கள், எல்லா இடத்துலையும் அவங்க கேட்டு பார்க்குறாங்க, எங்கேயுமே இடம் கிடைக்கல. கடைசியாக வந்து ஒரு இடத்துல கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு பேர் வேதத்தில் என்னன்னு சொல்லியிருக்குது? சத்திரம். ஒரு மாட்டு தொழுவோம். சத்திரத்தில் இடம் தேடி அலையிறாங்க. லாட்ஜஸ், இன்னைக்கு லாட்ஜஸ் சொல்றோம், ரிசார்ட் சொல்றோம் இல்ல? அந்த மாதிரி கேட்கும்போது பார்த்தா இவங்களுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல. இப்போ ஒரு சத்திரத்தின் வாசலை தட்டி அந்த சத்திரத்தை காவல் காத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனிடத்துல, ஐயா, மிக பிரசவ வேலையிலே என்னுடைய மனைவி இருக்காங்க, இந்த குழந்தையை பிரசவித்துக் கொள்வதற்கு ஒரு இடம் தருவீங்களான்னு கேட்குறாங்க.
அங்க என்ன சொன்னாங்க? இங்க எங்கேயுமே இடம் இல்லப்பா, நீ கேட்குற மாதிரி இங்கே அதற்கு சாதகமான இடம் இல்லை, காலியே இல்லை. ஓகே. அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் மனசு இறக்கப்பட்டு, கவனிச்சிங்களா, அந்த சத்திரத்துக்காரர் என்ன சொன்னாரு? இங்க எங்கேயுமே இடம் இல்லைங்க, வேணும்னா நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு கேட்குறீங்க, பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கு, நீங்க எங்க வந்துடணும், பின்னாடி இந்த மாடெல்லாம் கட்டி வச்சிருக்கிற ஒரு தொழுவம் இருக்கு, அந்த மாட்டு தொழுவத்துல இவன் என்ன நீங்க தங்கி இருந்து இந்த குழந்தை பிரசவத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பார்க்கிறோம். இதை ஒரு உங்களை பிரசங்கத்திற்கு முன்பதாக போறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். இப்போ கிறிஸ்தவ ஸ்கூல்ல இல்லையா, கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைங்களை என்ன பண்றாங்க, கிறிஸ்மஸ் நாடகத்தை சொல்லி கொடுத்து என்ன செய்யறாங்க, நடிக்க வைக்கிறாங்க. அது மாதிரி கிறிஸ்மஸ் நாடகம் நடிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாண்டா கிளாஸ் மாதிரி ஒரு தம்பி வந்தார். அந்த தம்பிக்கு ஏற்கனவே நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த தம்பி இன்னும் பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கிடையில் அந்த தொப்பி வேற அவர் கண்ணுக்கு கீழே வந்ததுனால கொஞ்சம் அவர் பார்க்க முடியல. பிரைஸ் எல்லாம் அவ என்னன்னா, அவரை டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும், இல்லை சைமல்டேனியஸாக என்ன செஞ்சுருக்கணும், சாக்லேட் எடுத்து போட்டிருக்கணும், இந்த கையை ஆட்டி இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும். ஒருவேளை அதை சொல்லி கொடுத்து மறந்துட்டாரா தெரியல. இது மாதிரி அந்த அவசரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எமோஷனலில் அந்த உற்சாகத்தில் சில நேரங்களில் சொல்லி கொடுத்ததை நம்ம மறந்துடுவோம். அப்படித்தான் ஒரு கிறிஸ்மஸ் நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இதே மாதிரி மரியாளும் யோசேப்பும் அந்த கழுதை மேலே அந்த மரியாளை அமர வச்சு வர்றாங்க. சத்திரத்து பக்கத்தில் வந்து கதவை தட்டுறாங்க. ஐயா சத்திரக்காரரே, என்னங்க சொல்லுங்க அப்படின்னு. என்னுடைய மனைவி பிரசவிப்பதற்காக காத்திருக்காங்க, கொஞ்சம் தங்கிக்கிறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு. அந்த தம்பி அந்த சத்திரக்காரனை போல வேஷம் விட்டு அங்கே இருக்கிறார்ல, அவர் சொல்றாரு, என்ன வேணும், இடம் வேணுமா? ஐயோயோ, இங்கே எங்கேயுமே இடமே இல்லையே, எல்லா இடமும் நிறைய பேர் வந்து தங்கிட்டாங்க, ஃபுல்லாக ஆயிடுச்சு, இங்கே தங்குறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கணும், பக்கத்தில் இங்கே மாட்டு தொழுவம் இருக்குது, மாட்டு கொட்டா இருக்குது, அங்கே வேணா நீங்கள் போய் தங்கிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த தம்பிக்கு. இந்த தம்பி நடிச்சுட்டே இருந்தவர் ஒரு ஸ்டேஜில் தான் வந்து அந்த ரியாலிட்டி ஷோக்குள்ளே வந்துடுறாரு. நாமளே பல நேரத்தில் நம்ம நடிக்க முடியாமல் உண்மையாக மாறிடுவோம், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இவங்க வந்து அந்த அம்மா அப்படியே நிறைய மாத கற்பிணியோடு வந்து என்னால் நடக்க முடியல, என்னால் உட்கார முடியல, எனக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அழுகிற மாதிரி கேட்டிருப்பாங்க. யோசேப்பும், ஐயா தயவு செய்து கொஞ்சம் இடம் கொடுங்கய்யா, கொஞ்சம் இந்த ராத்திரி மட்டும் தங்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு யோசேப்பும் கெஞ்சிறாரு அவர்கிட்ட. அதை பார்த்த உடனே இந்த தம்பி, அவன் சத்திரக்காரர் தனக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு மாட்டு தொழுவதில் இடம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்லிட்டாரு, இங்கே எங்கேயுமே இடம் இல்லைங்க, எல்லாம் நிறைஞ்சிருக்கு, நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, வேணா ஒன்று செய்கிறேன், நான் தங்கியிருக்கிற இந்த ரூம் வேணா உங்களுக்கு தரேன், அதில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, தங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார். கரங்களை தட்டி அந்த தம்பிக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருக்கணும், மாட்டு தொழுவத்தில் தங்கியிருக்குன்னு சொல்லணும். இவர் என்ன சொல்கிறாரு, நான் தங்கியிருக்கிறேன், இந்த ரூமை திறந்து கொடுக்குறேன், தயவுசெய்து அங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். உடனே நாடகம் பார்த்துட்டு இருந்தவங்களாம் சிரிச்சிட்டாங்க, பின்னாடி நின்றுட்டு இருந்த டீச்சர்லாம் சிரிச்சிட்டாங்க. இப்போ எப்படி பாஸ்டர் வந்து இப்படி கையை காமிச்ச உடனே அந்த தம்பி அதுக்கு தகுந்த மாதிரி கவனிச்சுட்டு செய்ய ஆரம்பித்த மாதிரி அவரும் சிரிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து கேட்டாங்க, ஏப்பா ஏன் இந்த மாதிரி உளறிட்ட நீ அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறாரு, உண்மையாகவே நான் மாட்டுத்தொழுவம் இருக்குன்னு தான் சொல்லணும்னு நினச்சேன், அவங்க கஷ்டப்பட்டு வந்து கேட்கும்போது என் மனசு மாறி நானே அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி தான் நான் என்ன சொல்லிட்டேன், ஏன் வீடாச்சு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். உண்மையாக அந்த தம்பியுடைய இருதயத்தை நாம் பார்க்க வேண்டும். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களிடத்தில் ஒருவர் வந்து இடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இந்த கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கன்னிமரியாளோட வயிற்றில் வந்து பிறப்பதற்கு ஏற்ற நேரத்தில் இங்கெல்லாம் இடம் இல்லை, இங்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லி அவர் அனுப்பினதை விட என்னுடைய இருதயத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம்
இன்றைக்கு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழகான கிறிஸ்மஸ் சுவிசேஷ பாடல் ஒன்று உங்களுக்கு தெரியுமா? என்ன பாடல் சொல்லுங்க? மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தரும் இயேசுவை பாராயோ. இல்ல, மோட்ச வாழ்வை தருகிற இந்த இயேசுவை பார்க்கணும்னா உன் இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும். அது மாதிரி இன்றைக்கு கிறிஸ்மஸ் எல்லா ஜனங்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்குள்ள நம்முடைய இயேசுவை நம்முடைய இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொண்டோம்? பிரைஸ் தி லார்ட். இயேசு கதவை தட்டி கொண்டிருக்கும் பொழுது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், நான் அவனுடைய வீட்டிலே தங்குவேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய கிஃப்ட் நம்முடைய வாழ்க்கையிலே. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையிலே இயேசு கதவு தட்டுகிற சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஓடி போய் கதவை திறந்து அவரை பார்த்து கட்டி பிடிச்சு ஆண்டவரே உள்ள வாங்கன்னு கூப்பிடுவோம் இல்லையா? அதற்கு எவ்வளவு பேருக்கு மனசு இருக்கோ அத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட சம்பவத்துல தான் நடந்து வரும் பொழுது இந்த 10வது வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். அன்றைக்கு சனகரீப் சங்கத்தார் தேசம் எங்கிலும் இந்த கிறிஸ்துவானவர் பிறப்பாருங்கிற செய்தி எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு. அவங்க எல்லாம் வந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மேய்ப்பர்கள் இடத்திற்கு கேட்டிருக்குது இல்லையா? மேய்ப்பர்கள் தெரிஞ்சுதான் மேய்ப்பர்கள் வந்து பார்ப்பதற்கு வருகிறார்கள். அரண்மனையிலே இருக்கிற ஞானிகளுக்கு சாஸ்திரிகளுக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அவங்க என்ன செய்யணும்ன்றாங்க, அந்த இயேசுவை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்களும் வெளியூர்ல இருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆயத்தமா வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வெறும் கையோட வரல. அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? காணிக்கைகளை, வெகுமதிகளை, பரிசு பொருள்களை எடுத்துக்கொண்டு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. வழியில நிறைய பேர்கிட்ட பார்த்து விசாரிக்கிறாங்க, எங்க போனோம், எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி. இப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் இவர்களுக்கு முன்பதாக ஒரு அழகான நட்சத்திரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த நட்சத்திரம் இவங்க பார்க்கும்போது ஆச்சரியமா அந்த நட்சத்திரம் அவர்களோட தலை மேல நிக்குது. இவங்க கொஞ்ச தூரம் நடக்கும்போது அந்த நட்சத்திரமும் முன்னாடியே போயிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். உனக்கு முன்னால அவர் சமூகம் போகும்னு சொன்ன வேத வசனத்தின்படி நீ எங்க போறியோ அங்கே அவனுடைய சமூகம் போகுதுங்கிற மாதிரி இந்த ஞானிகள், இந்த தீர்க்க தரிசிகள் ஆண்டவரை தரிசிப்பதற்காக போகும்போது இந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி செல்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? அதை பார்த்த உடனே பிரைஸ் காட், அந்த நட்சத்திரம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செய்வோம்? நமக்கு தெரியாத இடத்துக்கு வழிகாட்டுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா என்ன சொல்லுவா? ஆஹா, கர்த்தர் தான் உங்களை அனுப்பிச்சிருக்காருங்க, ஆண்டவர் தான் உங்களை அனுப்பிச்சாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோமா? அது மாதிரி இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்க சந்தோஷம் அடைந்து அவங்க என்ன செய்யறாங்க? மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன் இவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைகிறாங்க கடைசியில சொல்லலாம். அதற்கிடையில அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு. இப்ப என்ன நடந்துச்சு? இந்த நட்சத்திரம் இவர்களை வெகு தூரத்திலிருந்து நடத்தி கொண்டு வருகிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்களும் நடந்து வந்திருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நேராக வந்தோடனே நட்சத்திரம் நின்றுச்சு. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கிறிஸ்துவானவர் இந்த மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்திருக்கிறார், இந்த குடிசை பகுதியில் தான் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வராங்க. உடனே அங்க உள்ள நுழையும் போது அந்த குழந்தையாகிய இயேசுவை என்ன பண்ணியிருக்காங்க? துணியிலே சுற்றி முன்னணியிலே வைத்திருக்கிறதை அவர்கள் என்ன செய்யறாங்க? பார்க்கிறாங்க. முதலாவது அவங்க என்ன செய்யறாங்க? பார்க்கிறாங்க. கண்டு, அந்த குழந்தையை கண்டு. இப்போ இன்றைக்கு காலையில இருந்து எல்லாரும் பாவம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிருப்பீங்க, ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பீங்க, என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து ரெடி ஆகி நீங்க எங்க வந்துட்டீங்க? எங்க வந்துட்டீங்க? சர்ச்சுக்கு வந்துட்டீங்க. கிறிஸ்து ஏழை குடிசையில தானே இருக்காருன்னு சொன்னாங்க. எங்கேயாவது ஒரு பக்கம் ஸ்லம் ஏரியால நம்ம போய் பார்த்து அங்க போய் உட்கார்ந்துருக்கலாம்ல? இல்லைன்னா நாம குடியிருக்கிற இடத்துல இயேசு எங்கேயாவது குடியிருப்பாரா அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்துருக்கலாம்ல?
நீங்க எல்லாரும் ஏன் இங்க வந்தீங்க? நீங்க பிரைஸ் தி லார்ட். அந்த கிறிஸ்துவாகிய, அந்த ஒளியாகிய, அந்த நட்சத்திரமாகிய அந்த இயேசு உங்களை வழி நடத்தி இந்த திருச்சபைக்கு நேராக உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ வந்து அவர்கள் குழந்தையை கண்டு அவங்க வந்தாங்க. முதலாவதாக. ரெண்டாவது வந்து பார்க்குறாங்க. மூன்றாவதாக அவங்க என்ன செய்றாங்க? சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொள்கிறார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவங்க அது ஒரு தெய்வ குழந்தைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை? அப்படிதான் தேவதூதன் சொல்லியிருக்கார். யூதருக்கு ராஜான்னு சொல்லியிருக்கார். ஆனா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவருக்கு பேர் இருக்கு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவருக்கு 1000 நாமங்கள் இருக்குது. அந்த நாமங்கள்ல ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றபடி அந்த நாமங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ இங்க வரும் பொழுது அந்த தெய்வத்திற்கு முன்பதாக குழந்தை வடிவிலே இருக்கிற பாவம் அறியா பரிசுத்தம் உள்ள அந்த குழந்தைக்கு நேராக இந்த ஞானிகள் சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க? சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இயேசு கிறிஸ்துக்கு கைகளை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது இந்த ஞானிகளுக்கு நம்ம கரங்களை தட்டுகிறோம். ஏன்னா இயேசுவை தரிசிப்பதற்கு, இயேசுவை பார்ப்பதற்கு வெகு தூரத்திலிருந்து அவங்க வந்திருக்காங்க. வழியில் வந்த விஷயம்லாம் நிறைய இருக்கு, நமக்கு தெரியும். நம்ம டு த பாயிண்ட் நம்ம வருவோம். இப்போ என்னாச்சு? அவர்கள் பணிந்து கொள்கிறார்கள். அதற்கடுத்து என்ன செய்றாங்க? தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கறதுக்கு வரும் பொழுது அவங்க வெறும் கையா வரல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம இன்னைக்கு வெறும் கையா வந்திருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். வெறும் கைன்னு ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை கேட்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய காணிக்கை ஆண்டவர் கேட்கல, உன் உள்ளத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இல்லை? அழகா பாஸ்டர் பாட்டை பாடி நம்மளை திக்குமுக்கு ஆட வச்சு மனசுல எப்படி பதிஞ்சிருச்சு? அது ஆழமா பதிஞ்சிருச்சு. வேற எப்படி பதிஞ்சிருச்சு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. மனசுல எப்படி பதிஞ்சிருச்சு? சொல்லுங்கம்மா, மனசுல எப்படி பதிஞ்சிருச்சு? பசு மரத்துல ஆணி பதிஞ்ச மாதிரி. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உள்ளத்தை தான் கேட்டார். ரொம்ப அழகா நீங்கெல்லாம் செயல்களோடு இல்லை, ஆக்ஷனோடு நம்ம பாடணும். நம்முடைய ஆண்டவர் தங்கத்தையும் கேட்கல, வைரத்தையும் கேட்கல, நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் அவர் கேட்கிறவர். ஆமென். ஆனால் இந்த சாஸ்திரிகளும் ஞானிகளும் ஆசாரியர்களும் என்ன பண்ணாங்க? தங்களுடைய பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்தாங்க. இந்த பொன் யாருக்குரியது? வெள்ளை போலம் யாருக்குரியது? தூப வர்க்கம் யாருக்குரியது? எல்லாம் இறைவனுக்குரியது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குரியது. ஆமென். நம்மை அப்பாற்பட்டதான ஒரு சக்தி படைத்த ஒரு தெய்வத்திற்குரியது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அதை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? சாஷ்டாங்கமாய் அந்த குழந்தைக்கு முன்னால் அதெல்லாம் வைத்து அங்கே பணிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க வரும்போது தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தமா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் கூட ஆயத்தமா வந்திருந்தீங்க. ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுத்தீங்க. உங்களுடைய காணிக்கைகளை, அவருடைய வெகுமதிகளை ஆண்டவர் கொண்டு வந்து நீங்க கொடுத்தீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கடுத்து என்ன நடந்தது? பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தேசத்திற்கு திரும்ப போனார்கள். இங்க கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்ன கேட்டாங்க? ஏரோதினிடத்தில் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில். ஏரோதினிடத்திற்கு ஏன் திரும்ப போகல அவங்க? என்ன விஷயம் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உலகத்துல நீதிக்கு நியாயத்திற்கு இடமில்லாமல் போக பண்ணணும்னு சொல்லி எதிராளியானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எழும்பி எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறார். அநேகரை வீழ்த்தி பின்மாற்றமாய் கொண்டு போக வேண்டும் என்பதெல்லாம் சத்துருடைய திட்டம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள்
அவருடைய அடிச்சுவடுகளிலே அவருடைய வேத வார்த்தையின்படி அந்த வழிகளிலே நடக்க கூடாது, அவர்களை தடுக்க வேண்டும், அவர்களை மாற்ற வேண்டும் என்பது எதிராளியானவனுடைய விருப்பம். ஆனா பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அவரை நம்ம என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும், சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் என்பதெல்லாம் தேவ திட்டம். ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய மேலே உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 8வது வசனத்தில் வாசிங்களேன், 7, 8 வாசிங்களேன். 7வது வசனம், நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். நம்ம 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்டோம்னா, இந்த யூதருக்கு ராஜாவா இருக்கிற கிறிஸ்து என்பவர் எருசலேமிலே இஸ்ரவேலிலே அவர் பிறப்பார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னப்பட்ட வார்த்தைகளை கேட்டு இந்த ஞானிகள் வந்து ராஜா கிட்ட கேட்கிறாங்க. அவங்க ஐடியா என்னன்னு கேட்டா, ஓ இந்த இஸ்ரவேலுக்கு யூதருக்கு ராஜானோன்னா அவர் எங்க இருப்பாரு? அரண்மனையில தான் இருப்பாங்கன்னு சொல்லி நேரா அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ஏரோது ராஜா பக்கத்துல வந்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்து பிறப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த அரண்மனையில தான் அவர் பிறந்திருக்காரா அப்படின்னு கேட்கும் போதுதான் இவனுக்கு நமக்கு எகென்ஸ்டா இன்னொரு ஆள் வந்துட்டாரோ, நமக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் வந்துட்டாரோன்ற பயத்துல இவர் என்ன செய்யறாரு? என்னப்பா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க தினம் இங்க என் கூட தான் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் எழுதியிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, ஆம் ஆண்டவரே, ஆம் ராஜாவே, இந்த மாதிரி ஒரு ராஜா பிறப்பாருன்னு எழுதியிருக்கு. ஐயோ என் பொழப்புக்கு என்ன ஆயிடுச்சு, ஓலை வச்சிருவாங்க போல இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தைய என்ன செஞ்சிடணும்? இல்லாம பண்ணிடணும்னு சொல்லி இந்த ஏரோது ராஜா திட்டமிட்டு பேசி கொண்டிருக்கும் போதே இவங்க கிட்ட என்ன சொல்றாரு? இவங்க வந்துட்டாங்க. இப்போ எப்படியும் கண்டுபிடிச்சி இந்த சாஸ்திரிகள் இவங்க என்ன செஞ்சிருவாங்க? அந்த குழந்தைய பார்த்துருவாங்க. இப்போ நாம் அந்த குழந்தைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம்னா, நாம போய் அந்த குழந்தைய பார்க்கிற மாதிரி போய் நயவஞ்சகமா என்ன செஞ்சிடணும்? அந்த குழந்தைய கொண்டுறணும். தேசத்துல பாவத்தை மன்னிக்கிற கிருபாதார பலியாகிய இந்த கிறிஸ்துவை இல்லாமல் பண்ணிவிடணும்னு இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எழும்பின பொல்லாத சத்துருவாகிய அந்த மனுஷன் எழும்பி இருக்கிறா. இப்போ இவங்க கிட்ட ரொம்ப நயவஞ்சகமா பேசுறான். எப்படி பேசுறான்? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய பேர் நயவஞ்சகமா பேசி ஆண்டுடைய பாதையை விட்டு விலகுவதற்கு நமக்கு வழிகளை சொல்லி தருவாங்க. நம்ம யாரையும் நம்பிடக்கூடாது. பொல்லாத கள்ள உபதேசங்கள் இல்லையா, பொய்யான வார்த்தைகள், பலவிதமான புரட்டுகள் இன்னைக்கு தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன வார்த்தைகளின்படி நீங்கள் கவனம் உள்ளவங்களாய் இருக்கணும். நீங்க ஞானம் உள்ளவங்களாய் நீங்க இருக்கணும். நைட் 2 மணி ஆனாலும் பரவாயில்ல, நீங்க விழிப்புள்ளவங்களாய் இருக்கணும். இப்போ இந்த சாஸ்திரிகள் இடத்துல ராஜா என்ன சொல்லுகிறார்? அப்படியா, நீங்க கேள்விப்பட்டபடி அந்த யூதருக்கு ராஜாவாகிறவர் இங்க பிறந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டீங்களா? ஆமா ராஜாவே. அப்படியானால் நானும் அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேன். ஒரு விஷயம் செய்யுங்க, நீங்க போங்க, அவரை போய் பார்த்துட்டு தேடி கண்டுபிடிச்சு தொழுது கொண்டுட்டு வரும்போது வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நானும் போய் அவங்கள பார்த்து என்ன செய்வேன்? சாஷ்டாங்கமாய் பணிந்து விழுந்து வணங்குவேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சொன்ன உடனே இவங்களும் நம்பிட்டாங்க. நிறைய நேரங்களில் நம்மளும் நம்பிடுறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்? இவங்க போயிட்டு எப்படி அந்த இடத்த கண்டுபிடிச்சி திரும்ப வருவாங்க. நம்ம வீரர்கள்கிட்ட சொல்லி இவங்களை தயாராக இருக்க சொல்லணும். 2 வயசுக்கு கீழே உள்ள எல்லா குழந்தைகளையும் கொண்டுடணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறான். இந்த நிலையில தான் இவங்க போகிறாங்க. அந்த யூதருக்கு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க பார்த்தாங்க. தாழ விழுந்து பணிந்து பிரைஸ் தி லார்ட் வணங்கினாங்க. அவருடைய பொன் வெள்ளி தூபவர்க்கம் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு படைச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க, ஆராதிச்சாங்க இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இப்போ இவங்க திரும்ப அவங்க வந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க போன உடனே அவங்க திரும்ப வரல. எப்படி சொல்றீங்க?
போனவுடனே திரும்ப வந்துட்டாங்களா இல்லை மறுநாள் வந்தாங்களா? மறுநாள் தான் வந்திருப்பாங்க. எப்படி எப்படி சிஸ்டர், உங்க கரெக்டாக சொல்லிட்டீங்களே, நீங்க சொல்லுங்கம்மா. போன உடனே அவன் வரல இல்லை, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சந்தோஷத்தில் போய் பார்த்துட்டு உடனே எந்திரிச்சு வர மனசு இல்லாமல் அங்கேயே உட்காந்தாங்க. சந்தோஷத்தில் கொஞ்ச நேரத்தில் கண்ணு அயர்ந்துட்டாங்க. ஒருவேளை சிஸ்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இதை கவிதையில் எங்கேயாவது சேர்த்திருப்பாங்க. அடுத்த முறை நீங்கள் சேர்த்திருங்க சிஸ்டர். என்னன்னா, இப்போ அவங்க குழந்தைய பார்த்து சந்தோஷத்தில் கண் அயர்ந்து தூங்கி விட்டார்கள். தூங்கின உடனே அப்படியே தூங்கு மூஞ்சியா போயிடாம இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, தேவதூதர்கள் மூலமா இப்ப என்ன செய்யறாரு, தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை காண வைக்கிறாங்க. அந்த சொப்பனத்துல இவங்களை பார்க்கும் போது சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஓ சாஸ்திரிகளே, ஓ ஞானிகளே, நீங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரை பார்த்துட்டீங்க. இனி நீங்க திரும்ப போய் அந்த ஏரோது ராஜாவிடத்துல இந்த விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா, ஏரோது ராஜா இந்த தீர்க்கதரிசியாக, இந்த பாவத்தை மன்னிக்கிற கிருபாதார பலியாக வந்த இந்த கிறிஸ்துவை அவன் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, தயவு செய்து வந்த வழியே போய் விடாதுங்க, நீங்க என்ன செய்யுங்க, வேற வழியில போங்க, வேற வழியில போங்கன்னு சொல்லி தேவதூதனால் இவர்கள் சொப்பனத்திலே எச்சரிக்கப்படுகிறார்கள். கரங்களை தட்டி தேவதூதனுக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பல நேரங்களிலே சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். பல நேரங்களிலே கனவின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். பல நேரங்களிலே வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். பல நேரங்களிலே ஊழியர்கள் மூலமாய் திட்டமாய் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி சத்தியத்திலே நிலைநிற்கும்படியாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த தரிசனத்தை பார்த்த உடனே இவங்க மடார்னு எந்திரிச்சு முழிக்கிறாங்க, கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறாங்க. சூரியன் கிழக்கிலே உதிச்சு அப்படியே வந்திருக்கு. கதிர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருது, சன்ரைஸ் ஆகி அந்த ரேஸ் எல்லாம் என்னாச்சு, இந்த இயேசு கிறிஸ்துவனோட முகத்தில் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓட்டைய மாற்று கொட்டாயில் எப்படி இருந்திருக்கும், அங்கே எங்கே ஓட்ட கொட்டாயெல்லாம் இருந்திருக்கும். அந்த சூரிய வெளிச்சம் என்ன செஞ்சிருக்கும், உள்ளே வந்திருக்கும். அப்படியே கண்ணை தடைச்சிட்டு அப்படியே பார்த்துருப்பாங்க. விடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க தங்களுடைய ஊருக்கு போகணும்னு நினைக்கும் போது இந்த சொப்பனத்தை பார்த்த ஒருத்தர் ஷேர் பண்ணுறார். நம்ம ஷேர் பண்ணுறோமா இல்லையா, எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிது, இந்த தரிசனத்தில் இப்படி பார்த்தேன், என்னவா இருக்கும், நாம பேசிக்கொள்வோம். அது மாதிரி இவங்க பேசிக்கொள்றாங்க. இந்த சொப்பனத்திலே வந்த தூதனானவர் நம்மை வந்த வழியே போக வேண்டான்னு சொல்லி வேறு வழியாய் போக சொல்றாரு. அதனால நம்ம என்ன செய்யணும், வேறு வழியாய் போகலாம் என்று தீர்மானித்து அவங்க என்ன செய்றாங்க, அவர்கள் திரும்ப தங்கள் தேசத்திற்கு வேறு வழியாய் திரும்ப போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவை நீங்களும் நானும் அறிந்து கொண்டோம். ஆமென். நீங்க அதை சொல்லும் போது நான் பார்த்தேன், அது கொஞ்சம் விவரமா சொன்னீங்களா, பெருமையா சொன்னீங்களா, கவனிச்சு சொன்னீங்களா தெரியல. நான் தேடி போகல, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. இது உங்களுக்கு சந்தோஷமா இல்ல வருத்தமா? பிரைஸ் தி லார்ட். அத பெருமையா சொல்லலாம். என்ன, நான் போய் அவரை தேடி போகலையா, நான் தேடி போகவே இல்லை, அவர் தான் என்ன தேடி வந்தார். நிறைய விஷயங்களை நாம சவாலாக சொல்லுவோம்ல, நான் போய் அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் என்கிட்ட வந்து கேட்கட்டும், அவன் என்கிட்ட வந்து சொல்லட்டும்ல. இது உலக பிரகாரமாய் நமக்குள்ள ஒரு பிரச்சனை, ஈகோவா இருந்துட்டா கூட இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம அதை காமிக்க கூடாது. நம்ம பாடலாம், உணர்வுள்ள அந்த வார்த்தை நமக்கு உற்சாகப்படுத்தலாம். உண்மைதான், அந்த வழி தெரிந்திருந்தும் நீ போகல, ஆனா நீ அழிந்து போகக்கூடாது, நீ கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் உன்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அதனால அது ஒரு சந்தோஷமா நம்ம நினைக்காம அவரோட பாதத்துல விழுந்து வணங்கி, ஆண்டவரே நீங்க மட்டும் என்னை தேடி வந்து என்னை கூப்பிட்டுருக்காம, என்னை தட்டி எழுப்பி என்னை தொட்டு ரட்சித்திருக்காம இருந்திருந்தா நான் என்றைக்கோ என்ன செஞ்சிருப்பேன்? பாவத்துல மரிச்சிருப்பேன் ஆண்டவரே. என்னைக்கோ நான் வந்து குழியிலே விழுந்திருப்பேன் ஆண்டவரே. ஆனா நீங்க என்னை தேடி வந்ததுனால இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டதின் நிமித்தம், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை உறுதி செய்து கொண்டதின் நிமித்தம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? அவருடைய அன்பை உங்களிடத்திலே காண்பிப்பதற்காக அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பை காண்பித்ததுனால தான், அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்கெல்லாம் ஓடி இங்க வந்துட்டீங்க. நீங்க பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த உலகத்துல என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லாத நேரத்துல தான் இந்த இயேசு என்னை தேடி வந்தாரு, இயேசு என்னை நேசித்தாரு, அதனால தான் இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நம்மளால இந்த காலரை தூக்கி விட்டுட்டு சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், நீங்களும் அப்படி சொல்லியிருப்பீங்க. ஆண்டவரே உங்க வார்த்தை மட்டும் என்னை தேற்றாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? மன சஞ்சலத்தால நான் துக்கத்திலேயே மடித்து போயிருப்பேன், மரித்து போயிருப்பேன், மடிந்து போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன். உங்க வார்த்தை தான் என்னை தேற்றுச்சு. இல்ல, அந்த பாடல் பாடும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆமென். ஸோ இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை அழைத்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அபிஷேகித்தார், அவருக்காக வாழ வேண்டும் என்று நம்மை நிற்க பண்ணினார். நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு? பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் உற்சாகத்தில் இன்னைக்கு உலக பிரகாரமா ஏதாவது கிடைக்குமான்னு அவரை பார்க்கறதுக்கு வராங்க. இல்ல, ஏதாவது கிடைக்குமான்னு அவரை பார்த்து வாங்கிட்டு போறதுக்காக வராங்க. ஆனா அருமையான ஊழியக்காரமா சொன்னாங்க, நான் வாங்குவதற்காக மட்டும் நான் வரவே இல்லை. அன்னைக்கு விஷயம் தெரியாம இருக்கும் பொழுது, அன்னைக்கு நான் ரட்சிக்கப்படாம இருக்கும் பொழுது, தேவனுடைய அன்பை குறித்து தெரியாம இருக்கும்போது ஏதாவது கிடைக்குமான்னு நான் வந்தது உண்மைதான். இங்க வந்த பிறகு அவருடைய அன்பு எனக்கு கிடைச்சிச்சு. அந்த அன்பு நான் ஊழ்கி அதுல நனைந்த பிறகு அதன் மூலமா எனக்கு என்ன செஞ்சிச்சு? பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்தும், அழிவில் இருந்தும் எனக்கு என்ன கிடைச்சிச்சு? மெய்யான ரட்சிப்பு கிடைச்சது. அந்த ரட்சிப்பு கிடைச்சதுனால இன்றைக்கு நான் என்ன பண்றேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. ஓ, அவரை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை துதிப்பதற்கு தேவன் என்னை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேரு நீங்க சொல்ல முடியும், ஆண்டோடைய அன்பு தான் என்னை நிலை நிற்க பண்ணுச்சுன்னு சொல்லி? ஹல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது, இந்த இயேசு பிறந்தது அவருடைய அன்பை நமக்கு காண்பிப்பதற்காக. அந்த அன்பை கொடுத்ததினாலே அந்த அன்பை முழு கிரயமாய் செலுத்தி பெற்றுக்கொண்டார். அந்த பாடல் அழகா பாடினீங்க நீங்க. அது எனக்கு திரும்ப அதை ரீகால் பண்ண முடியல. என்ன பாட்டுமா நீங்க? முழு கிரயத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? அருமையான தங்கச்சி பாடினாங்க அவங்க. இல்ல, முழு கிரயத்தையும் செலுத்தி என்ன அவர் என்ன செஞ்சிட்டாரு? வாங்கி கொண்டாரு. உங்களுக்கு என்ன வேல்யூன்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன விலை மதிப்புன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஒருவேளை மேலை நாடுகளுக்கு வேலைக்கு போறவங்க என்ன செய்யறாங்க? உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு இவன் அங்கே அடமானம் வச்சிடறாங்க. அவன் 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அங்கே போயிடுறான், அடிமைத்தனமா அங்கிருந்து வேலை செய்யறான். அந்த 5 லட்ச ரூபாய் வேல்யூக்கு அவனை அங்கே வாங்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். காலமெல்லாம் அவன் அடிமையா இங்க இருக்க வேண்டியதா இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து நம்மளை விடுவித்து சுத்த அல்லது மொத்த விலை கிரயத்தையும் கொடுத்து ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் முழு விலை கிரயத்தையும் செலுத்தினதுனால இன்றைக்கு நாம் விடுதலையோடு உலாவிக் கொண்டிருக்கிறோம். இல்லைனா பிசாசு எங்க பார்த்தாலும் நம்மளை சும்மா விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? நோ நோ நோ. உனக்கு என்ன செய்யல? விலைக்கிரயம் செலுத்தவில்லை, நீ வா என் கூட நில்லு, நீ என் கூட இருக்க வேண்டிய ஆளுன்னு நம்மளை பிடிச்சு இழுத்துட்டு போய் அவன் கஸ்டடியில் வச்சிருவான், கம்பிக்கு பின்னால போட்டுருவான், நம்மளை கட்டி உட்கார வச்சிருவான். ஆனா இயேசு முழுமையாக நமக்கு விலைக்கிரயம் செலுத்தி நம்மை மீட்டு கொண்டதுனால இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்மஸ் அப்படின்னா அன்பு. ஆமென். கிறிஸ்மஸ் அப்படின்னா ரட்சிப்பு. கிறிஸ்மஸ் அப்படின்னா மகிழ்ச்சி. அந்த 2வது வசனத்துல 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும்போது அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த அப்படின்னாலே அது அதிகமானதுதான் இல்ல? மிகுந்தன என்ன? ரொம்ப அதிகமானதுதான். அப்புறம் ஆனந்தன என்ன? அதுவும் ஒரு சட்டன் அந்த எல்லையை விட அதிகமானதுதான், அளவை விட அதிகமானதான். அப்புறம் சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன் கேட்டா அவர்கள் அது வரைக்கும் அந்த விதமான வழிகாட்டுகிற நட்சத்திரத்தை அவங்க பார்க்கல. அதனால நிறைய கவலையோடு கலக்கத்தோடு இந்த இயேசுவை பார்த்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு பயத்தோடு அவர்கள் வந்து கொண்டிருந்தாங்க. எப்போ அந்த நட்சத்திரம் வழிகாட்டி அவங்களை கூட்டிட்டு வந்துச்சோ அப்போ இவர்கள் ஆனந்த மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, அந்த நட்சத்திரத்தை கண்டு, நட்சத்திரம் வெளிச்சம் கொடுக்குமா இருளா இருக்குமா? வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற யாரை நாம பிடிச்சிட்டோம்? நம்மளை யாரை பார்த்துட்டோம்? பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பிரைஸ் தி லார்ட். இது ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை மேல இருந்து கீழே வாசிங்க. 9ஆம் அதிகாரத்தை வாசிச்சா சொல்லப்பட்டிருக்குது. அதுல 6ஆம் வசனம் 7வது வசனத்தை வாசிங்களா சிஸ்டர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான். ஆமென். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். ஆமென். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆமென். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசி முன்னமே உரிக்கப்பட்டது. அவரை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய தன்மைகளை குறித்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அவர் ஒரு குமாரனாகிய கிறிஸ்து பிறப்பார். சரியா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம்னா the Lord's domination இல்ல, அந்த ஒரு அனாயிண்டிங் கெபாசிட்டி, அந்த அதிகாரம், அதுதான் கர்த்தத்துவம். அப்படின்னா அந்த மேன்மை, ஆளுகை, பிரைஸ் தி லார்ட், அவர் மேல இருக்கும்.